ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசிர்வதிக்கட்டும். இன்றைக்கு என்னென்னு லில்லி பூ பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு மஞ்சள் கலர் நூலும் வெள்ளை மஞ்சள் மற்ற காம்பு இலையல் காம்புக்கு பச்சை பச்சை கலர் நூலும் எடுத்து வச்சுக்கணும். உங்களோட எந்த கலர் பச்சை இருக்கோ அதை எடுங்க. இப்போ என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். முதல்ல வெள்ளை நூல் எடுத்து நான் 3 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னுறேன். சாரி 3.5 இது 3 மில்லிமீட்டர் கம்பியால் பின்ன போகிறேன். முதல்ல மேஜிக் சர்க்கிள் உங்களுக்கு தெரியும். இப்படி கையில் சுற்றி இப்படி பிடிச்சி வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே 3 செயின் பின்ன போனோம். 1 2 3 செயின் பின்னி போட்டு இப்போ இதுக்குள்ளே 12 டபுள் க்ரோஸே பின்ன போகிறோம். செயினை விட்டு 1 2 3 இவங்க கொஞ்சம் டைட் பண்ணி போடுது 4 இப்படி 12 டபுள் க்ரோஸே பின்னுங்க. இப்போ 12 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். ஸ்டார்டில் பின்னின 3 செயினை விட்டுட்டு தான் 12 டபுள் க்ரோஸை பின்னினான். அதனால் என்ன செய்யணும், அது 3 செயினை விட்டுட்டு முதலாவது டபுள் க்ரோஸேக்கு கொண்டு நாங்கள் பின்னி முடிக்க நீட்டாக இருக்கும் இந்த வட்டம். அதுக்காக அப்படி பின்னினா இப்போ 1 2 3 3 செயின் பின்னிட்டு எல்லாத்துக்குள்ளையும் இவ்வி 2 டபுள் க்ரோஸே. அதாவது முதல் ரவுண்ட் 12 இந்த ரவுண்ட் ஃபுல்லாக 24 டபுள் க்ரோஸே வரும். 12 தர 2 எல்லாத்துக்கும் இவ்வி 2 டபுள் க்ரோஸே பின்னணும். ஒவ்வொரு பின்னலுக்கும் 2 2 டபுள் க்ரோஸு பின்னுங்க. இப்போ சுத்த வர பின்னிட்டு உங்களுக்கு காட்டணும் எல்லாத்துக்கும். இப்போ 24 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். முதலாவது டபுள் க்ரோஸேக்கு கொண்டே முடிச்சிட்டு இப்போ இந்த வரி 1 2 3 செயின் பின்னிட்டு 1 விட்டு 1க்கு நாங்கள் 2 டபுள் க்ரோஸே பின்னப்போம். முதல் ஸ்டார்ட்டுக்கு 2 டபுள் க்ரோஸே அண்டா பக்கத்து இருக்க 1 இதுக்குள்ள 2, அதாவது 1 விட்டு 1க்கு 2 டபுள் க்ரோஸே வரும். 1 2 1 2 1 2 இப்படி மாறி மாறி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வரும். அதாவது 36 டபுள் க்ரோஸே வரும். 1 இங்கே 2 இப்போ சுத்த வர அப்படி பின்னிட்டு காட்டும். இப்போ சுத்த வர பின்னிட்டு முதலாவது டபுள் க்ரோஸுக்கு முடிச்சுட்டு 1 2 3 செயின் பின்னிட்டு இது 2 விட்டு 1க்கு 2 டபுள் க்ரோஸே வரும். மற்றைக்கு தான் 1 இப்போ 2 1 1 2 1 அதுக்கு திரும்ப இன்னொன்று 2 விட்டு 1க்குள்ள 2 டபுள் க்ரோஸே வரும். மற்றைக்கு 1 1 1 2 வரும் இந்த ரவுண்ட். அதாவது 48 டபுள் க்ரோஸு இந்த ரவுண்டில் வரும். இந்த சுற்றில் 1 1 பக்கத்து 2 இப்படியே நீங்கள் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பின்னி கொண்டு முதலாவது டபுள் க்ரோஸேக்கு விளக்க மாதிரி முடிக்கணும். இதுக்கு பின்னி போட்டு முதலாவதுக்கு முடிக்கும். 48 டபுள் க்ரோஸே வந்தால் சரி. இப்போ 47
இதுக்குள்ள அடியில் இன்னொரு டபுள் க்ரோஸை 48 பின்னிட்டு முதலாவது டபுள் க்ரோஸை கொண்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்த 5வது ரவுண்ட் வந்து 1 செயின் பின்னி 1 சிங்கிள் க்ரோஸை பின்ன போகிறோம். இது வந்து ஒரு அரைவாசிக்கு லெவலாகான நீங்கள் 1 சிங்கிள் க்ரோஸை பின்னி கொண்டு வந்துட்டு 1 செயின் பின்னி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு 1 சிங்கிள் க்ரோஸை பின்னணும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு அரைவாசிக்கு நீங்கள் 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் கூர் மாதிரி எடுக்க போகிறோம். ஒரு அரை வட்டத்துக்கு கொஞ்சம் முன்னம் நிப்பாட்டினா இங்கேருந்து சும்மா இப்போ உலகத்துக்கு பின்னிட்டேன். அதாவது இங்கேருந்து இங்கே ஆனால் பின்னி வச்சுக்கிறேன். இப்போ 1 சிங்கிள் க்ரோஸை பின்னினான். இப்போ பக்கத்து இதுக்குள்ளே வந்து 1/2 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1/2 டபுள் க்ரோஸை பின்னிட்டு இதுக்குள்ளே வந்து 2 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 திரும்ப அதுக்கே இன்னொரு டபுள் க்ரோஸை பின்னப்போம். இங்கே வந்து 1/2 டபுள் க்ரோஸே அப்புறம் 2 டபுள் க்ரோஸே பின்னி போட்டு பக்கத்து இதுக்கையும் திரும்ப 2 டபுள் க்ரோஸே பின்ன பின்னியாச்சு. அப்போ பின்னி போட்டு 1 2 செயின் பின்னி 2வதுக்குள்ள கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஸை இப்படி பின்னிட்டு இந்த சைட் பக்கத்துக்கும் கொடுத்து கீழே அந்த 2 செயின் அந்த கீழ் பக்கம் அதுக்குள்ளேயும் 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு இதுக்குள்ளால கொடுத்து அந்த 2 டபுள் க்ரோஸைக்கு முடியல இப்படி கொடுத்து 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு இப்போ வந்து பக்கத்து இதுக்குள்ள 2 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 2 திரும்ப பக்கத்துக்கு 2 டபுள் க்ரோஸை 1 2 அப்போ பின்னி போட்டு பக்கத்துக்குள்ள 1/2 டபுள் க்ரோஸை கொஞ்சம் இப்படி வரும் முக்கோணம் மாதிரி. இங்கே வந்து இஞ்சகான 1 சிங்கிள் க்ரோஸை 1 செயின் பின்னி 1 சிங்கிள் க்ரோஸை பின்னி 1/2 டபுள் க்ரோஸே 2 டபுள் க்ரோஸே 2 டபுள் க்ரோஸே 2 செயின் பின்னி 2வது செயினுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸை பின்னி அது இந்த அடிப்பக்கத்துக்கு 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு 2 டபுள் க்ரோஸைக்கு நடுவில் ஒரு சிங்கிள் க்ரோஸை இப்படி இதுக்காக கொடுத்து பின்னிட்டு பக்கத்தில் இருக்க 2 டபுள் க்ரோஸே 2 டபுள் க்ரோஸே 1/2 டபுள் க்ரோஸை பின்னினான். இப்போ இனி இஞ்சகான ஃபுல்லாக 1 சிங்கிள் க்ரோஸை பின்னி முதலாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்க போகிறேன். இப்போ இந்த 1 செயின் பின்னின அதுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ ஃபுல்லாக பின்னி போட்டு உங்களுக்கு காடு இப்படின்னு ஜான பின்னி போட்டு காடு. இப்போ வந்து நான் சுத்த வர 1 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ முதலாவது செயினுக்குள்ள கொண்டு வந்து முடிச்சுட்டு நான் கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு மிச்சம் நூலாக கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி
இந்த ஷேப்பில் நிற்கிது. நாங்கள் இதை அப்படி மடித்து உள்ளுக்கு மகரந்தம் வச்சு அந்த தண்டு மாதிரி அதை வச்சு தைக்கணும். இப்போ மிச்ச நூலை வந்து நாங்கள் பின்பக்கத்துக்கு இங்கே மறைச்சு மறைச்சு இழுத்துட்டு மிச்சத்தை கட் பண்ணி விடுவோம். இனி வந்து இது இப்படி பின்னியாச்சு. இனி இதை வச்சுட்டு இனி மஞ்சள் நூல் எடுத்து 2 பின்னட முதல் மேஜிக் சர்க்கிள் பின்னிட்டு பின்றையில் மேஜிக் சர்க்கிள் செய்துட்டு 1 2 3 செயின் பின்னி இதுக்கு வந்து 5 டபுள் க்ரோஸை விடவும். 1 இதையும் சேர்த்து 1 2 3 4 5 5 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இதை அப்படியே டைட்டாக அழுத்திட்டு டைட்டாக அழுத்திட்டு 3 செயின் இங்கால இருக்கிற 3 செயினுக்குள்ள கொடுத்து வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னும். அல்லது இந்த பக்கத்தால் கொடுத்து முளைக்கலாம். நீங்கள் 3 செயின் கொண்டு வந்து இந்த பக்கத்துக்கு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வடிவாக இப்படி விட்டுட்டு திரும்ப 1 2 3 செயின் பின்னிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் 1 சிங்கிள் க்ரோஸை பின்னணும். 1 டபுள் க்ரோஸை 1 2 3 4 இந்த 3 செயினையும் சேர்த்து 5 மூன்றாவதுக்குள்ள கொண்டு வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு திரும்ப 1 2 3 செயின் பின்னி எல்லாத்துக்குள்ளேயும் இப்போ 3 செயினையும் சேர்த்து 5 டபுள் க்ரோஸ், அதை விட்டால் 4 டபுள் க்ரோஸ் இப்படி பின்னணும். இப்படி வந்து 5 வரி பின்னணும். 1 2 பின்னிட்டேன், இது மூன்றாவது. நீங்கள் இப்படி 5 வரி பின்னணும். இப்போ வந்து நான் 5 வரி பின்னி முடிச்சிட்டேன். முடிச்சா அப்படித்தான் இருக்கும். இப்போ 5 வரி பின்னியாச்சு. நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியும் இப்படி கம்பியில் வேணுமெண்டா இப்படி இதுவும் வைக்கலாம். இதுவும் நல்ல வடிவாக தான் இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ எது வடிவாக இருக்கும் அதுக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இது வச்சா வடிவாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இப்படி இதுவும் வைக்கலாம். நானும் வெளியே வைக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் சின்ன ஒரு குச்சி மாதிரி இருந்தால் குச்சி உள்ளுக்கு வைக்கலாம். அப்போ நான் வந்து குச்சி இல்லானாலே சும்மா ஒரு பிளாஸ்டிக் இது ஒன்று கிடந்தால் அதை அப்படி வச்சு இதுக்கு ஒட்டி போட்டு கொள் வச்சு நீங்கள் ஒட்டி போட்டு சுப்பக்குழு வச்சு ஒட்டி போட்டு சுப்பக்குழு இல்லை குழுக்கண்
அல்லது எண்ணெய் தடையா நீங்கள் துணி ஒட்டுற அந்த இதுகளால் ஒட்டி போட்டு இப்போ வந்து இதை வந்து இப்படியே சேர்த்து தைக்க போகிறேன். இப்போ வந்து இது கலராமல் இருக்க இதோட முதல் சேர்த்து இதோட தைப்போம். அப்போதைக்கு அந்த குச்சி இல்லானாலே சும்மா இதை வச்சுக்கணும். இதை பெயிண்ட் அடிச்சு அந்த பெயிண்ட்டு நீங்கள் இந்த மஞ்சள் கூட முன்னமே சரி போட்டு உள்ளே வெட்டி இருக்கலாம். வெட்டில் வெட்டுங்க. நான் இதில் மறையும் தானே பின்ன சேர்த்து தைக்கிறேன். இப்போ இனி மிச்ச பச்சை நூலை என்ன செய்ய பண்ணணும், அப்படி சுற்றி கீழே அடிப்பக்கத்துக்கு இப்படி சுற்றி நீங்கள் ஒட்டிலும் ஒட்டலாம், ஒட்டி விடலாம். தண்டு மாதிரி நீங்கள் நீட்டாக வடிவா நான் இப்போதைக்கு ஒட்டியில் சும்மா உங்களுக்காக சுற்றி காட்டுறேன். நான் இதை ஒட்டாமல் சும்மா உங்களுக்கு காட்டுற காசு சுற்றுறேன். அதை ஒட்டி காய வைக்க டைம் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூ ரெடி. இப்படியும் இருக்கிறது பூ எடுத்து விடலாம், அல்லது இப்படியும் இருக்கு. நீங்கள் அந்த பூண்டை செய்வது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி
அப்படிங்க இவ்வளோ இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த ஷேப்பில் விட போகிறீங்களோ அப்படி விடணும். இதை நீங்கள் வடிவாக ஒட்டுவோங்க குழுக்கன்னால அல்லது அந்த துணி ஒட்டுற கம்மால் ஒட்டினீங்கன்னா வடிவாக நீட்டாக இருக்கும். நீட்டு தடி எடுத்து இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பூ பின்னுறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. லில்லி பூ லில்லி பூன்னு சொல்லலாம். ஐந்துரிய பூ வந்து ஐந்துரிய பூ இந்த ஷேப்லேயும் இருக்கு. இப்படி நின்றா ஐந்துரிய. நீங்கள் வேறு வேறு கலர்களில் பின்னலும் பின்னலாம். நார்மலாக வந்து உங்களுக்கு என்ன கலரில் பிடிக்குமோ வேணும்.